Hello friends, welcome to Sudha Madhavan's kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் டிஷ் பார்க்க போறோம். எக் மசாலா. எக் மசாலால என்ன ஸ்பெஷல்னு யோசிக்கிறீங்களா? எக் மசாலால முட்டை கூட பச்சை பட்டாணியும் சேர்த்து சமைக்க போறோம். Green Peas Egg Masala. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த Green Peas Egg மசாலாக்கு 6 அவிச்ச முட்டை எடுத்துர்க்கேன். மசாலா பண்றதுக்கு முன்னாடி முட்டையை எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். pan நல்லா சூடானதும் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் கூட 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம முட்டையை ஆட் பண்ணிடலாம். அவ்வளவுதான், முட்டை நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆயிடுச்சு. வேற பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். நம்மளோட முட்டை ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேன் நல்லா சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆர் கீ ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் சீரகம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள்ஸ்பூன் பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 4 மீடியம் சைஸ் தக்காளியை பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் தக்காளி நல்லா வேகும். இனி பட்டாணி ஆட் பண்ணிடலாம். நான் 150 கிராம்ஸ் ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ட்ரை பட்டாணி இருக்குது அப்படின்னா நீங்கள் நைட்டே ஊற வச்சு குக்கரில் 2 விசில் விட்டு வேக வச்சதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, மசாலா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு. பட்டாணி நல்லா வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இனி பச்சை பட்டாணி மசாலா கூட சேர்ந்து நல்லா வேகட்டும். 5 or 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம எண்ணெயில் வறுத்து வச்சிருக்கிற முட்டையை ஆட் பண்ணிடலாம். முட்டை கூட பச்சை பட்டாணி இந்த காம்பினேஷனில் நம்மள நிறைய பேர் ட்ரை பண்ணாமல் விட்டுருப்போம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இனி நம்ம 2 டேபிள்ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிடலாம். தயிருக்கு பதிலாக ஃப்ரெஷ் க்ரீம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட க்ரீன் பீஸ் எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை பொடி பொடியாக கட் பண்ணி மேலே தூவி விட்டுக்கலாம். இனி சர்வ் பண்ணிடலாம்.
இந்த மசாலா செய்யறதுக்கு எனக்கு 20 மினிட்ஸ் ஆச்சு. இந்த க்ரீன் பீஸ் எக் மசாலா பரோட்டா, சப்பாத்தி, ரைஸ், நான் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி. ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. பி சேஃப். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.